ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் ஆதார் கார்டு கட்டாயம் என்ற நடைமுறையால் புறநோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றி பாதிக்கப்பட்டவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எப்பவுமே இது ஆதார் கார்டு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ சீட்டு பதிவு பண்ண வந்தோம்னா ஆதார் கார்டு தாங்க, ஓடிபி நம்பர் சொல்லுங்கிறாரு. என் நம்பர் பழைய நம்பரில் ஓடிபி இருக்கு. இப்போ என்கிட்ட இல்லை. ஊர்லேருந்து வர்றதுனால எனக்கு சிரமமாக இருக்கு. நானே மனையும் வந்திருக்கோம். இப்படியும் ஓடிபி தாங்க அதை தாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சிரமமாக இருக்கு. இது என்ன ஏதுன்னு கொஞ்சம் இலகுவாக்கி தந்தால் மக்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இந்த வயசான ஆளுக்க இந்த மாதிரி ஏழைப்பாளைகள் தான் இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. இலகுவாக அரேஞ்சு முன்னையெல்லாம் இப்போ ரொம்ப கட்டுப்பாடு, ரொம்ப நெருக்கடிகள்லாம் இருக்குது. ஏழைப்பாளைகள், வேலை வெட்டிக்கு போகிற ஆளுக்க, இந்த மாதிரி ஆளுக்கு தான் இங்கே வர்றாங்க. அப்புறம் இருக்கும்போது எங்களுக்கு சிரமமாக இருக்குது. இது மேலிடத்துல கொஞ்சம் இது பண்ணி எங்களுக்கு டிபாசிட் பண்ணி இதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா நல்லா இருக்குங்க. இங்கே டிஹெச்சுக்கு வந்தாங்க. புதுசாக இப்போ நடைமுறையில் என்ன கேட்குறாங்கன்னா ஆதார் கார்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நான் செல்ஃபோன் வச்சுருக்கேன். ஆதார் கார்டு கேட்டால் ஆள் நம்பர் கொடுத்து நம்பர் பதிஞ்சுக்கலாம். ஒன்றும் தெரியாத ஏழைங்க வர்றாங்க, வயசானவங்க வர்றாங்க, முடியாதவங்க வர்றாங்க. எல்லா நேரத்துலையும் ஆதார் கார்டு கையில் கொண்டு வர முடியாது. அதுக்குண்டான வசதியும் அவங்ககிட்ட இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா அவங்க முடியாதோட திருப்பி ஆதார் கார்டு தேடி எடுத்து போக முடியாது. இதை மக்களுக்கு நல்ல முறையில் கொண்டு சரியான முறையில் பரிசீலனை பண்ணி மக்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு இந்த அரசாங்கம் செய்யணும். இதை அரசு மருத்துவமனைகளில் ஆதார் கட்டாயம் என்கிற புதிய நடைமுறையால் புறநோயாளிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். முழுமையான தகவல். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுவாகவே விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் மற்றும் உழைப்பாளிகள் மற்றும் ஏழைகள் அதிகமாக உள்ளார்கள். மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்கள் சிகிச்சைக்காக வரக்கூடியவர்கள் தங்கள் பெயரை சொன்னவுடன் ஓபி சீட்டானது வழங்கப்பட்டு வருகிறது பல ஆண்டுகளாக. தற்பொழுது சிகிச்சைக்காக வரக்கூடிய பொதுமக்களுடைய ஆதார் எண் கட்டாயமாக கேட்கப்படுகிறது. சிகிச்சைக்காக வரக்கூடிய பொதுமக்கள் ஆதார் எண் கேட்கப்படுவதால் நோயாளிகள் பெரிதும் அவதிப்படுகிறார்கள். ஆதார் எண் தற்பொழுது படித்தவர்கள் மற்றும் ஆண்ட்ராய்டு செல்போன் உள்ளவர்கள் ஆண்ட்ராய்டு செல்போன் ஆதார் எண் வைத்திருப்பார்கள். ஆனால் உழைப்பாளிகள் மற்றும் வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் ஆதார் எண் வைத்திருக்கான வாய்ப்புகள் இல்லை. தற்பொழுது இந்த ஆதார் எண் நடைமுறையை இலகுவாக மாற்றித் தருமாறு பொதுமக்கள் தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.